கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நம் ஆண்டவரை துதிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தின் ஆரம்பத்தை சற்று கவனித்து பாருங்கள். இந்த தேவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் எந்த தேவன்? அதுதான் சியோனில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர், ஆதியும் அந்தமுமானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மை சதா காலமும் அருமையாய் நடத்துகிற, சதா காலமும் நடத்துகிற, மரண பரியந்தமும் நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மை நடத்தினால் ஆசீர்வாதமான பாதைகளில் நடத்துவார், செழிப்பான பாதைகளில் நடத்துவார், மகத்துவமான பாதைகளில் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ மக்களே, இந்த உலகத்திலே நம்மை சரியான பாதையில் நடத்த ஆவியானவரை தவிர ஒருவரும் நமக்கு இல்லை. ஆனாலும் மனிதர்கள் நம்மை நடத்துவதற்கு நம்மை சில நேரங்களிலே அர்ப்பணித்து விடுகிறோம். அப்படிப்பட்ட காலநிலைகளிலே அது தவறான பாதையாகவே மாறிவிடுகிறது. ஆனாலும் மனிதன் அவர்களைத்தான் அதிகமாக நம்புகிறான், அவர்களை தான் விசுவாசிக்கிறான், அவர்களிடத்தில் தான் ஆலோசனை கேட்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு மகிமை, அதுதான் நமக்கு வெற்றியும் கூட. என அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தினால் எப்படிப்பட்ட பாதைகளில் அவரை நடத்துவார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:11 வாசித்து பாருங்கள். ஆசீர்வாதமாக நடத்துவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 வாசித்து பாருங்கள். அதிசயமாக அவர் நடத்துவார். ஏசாயா 57:18 வாசித்து பாருங்கள். சுகமாய் அவர் நம்மை நடத்துவார். முக்கியமாக யோவான் 16ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவாராம். சங்கீதங்களின் புத்தகம் 32:8 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்பதாக. ஏசாயா 48:17 வாசித்து பாருங்கள். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து என்பதாக. அன்பு தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நமது தேவன் ஞானம் நிறைந்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் தாயினிடத்தில் ஆண்டவர் எப்படி போதிக்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், சிம்சோனுடைய தாயாருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, நீ மதுபானம் அருந்தக்கூடாது, நீ பெற்றெடுக்கிற பிள்ளையின் தலை முடியை சிரைக்கக்கூடாது என்று அவ்வளவு ஞானமான காரியங்களை போதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே அவர் போதித்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கும் தேவனாகிய கர்த்தர் போதித்திருக்கிறாருங்க. தாழ்மை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும், ஐக்கியத்தை குறித்தும் போதித்திருக்கிறாரே. நாம் கீழ்ப்படிவோம், நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவன். நாமும் கேட்போம், ஆண்டவரே எங்களை நடத்தும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நேர்த்தியான வழிகளில் நடத்தி அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்பதாக. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா.
காத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. சொல்லலாமா? எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்த தேவனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு உழைக்க பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே, உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு போதித்தால் அது நலமான பாதையாயிருக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எங்களை நடத்தும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. நல்ல மேய்ப்பனாய் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும். இந்த காலை வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.